இந்த சுந்தரவல்லி, மாதவி, சுரேகா இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு, என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, நந்தினி இந்த வீட்ட விட்டு போயிட்டா அப்படின்ற மாரி சொன்னாலுமே கூட, நம்ம சூர்யாவோட மனசுக்கு நல்லாவே தெரிஞ்சது. நந்தினி இங்க தான் இருந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு, என் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் பண்ணணும். டாட் எங்க இருக்கீங்க? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் பண்ணணும் அப்படின்ற மாரி எழுறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நந்தினிய வந்து பார்த்தே அதாவது நந்தினிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயம். இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிருந்து போக போறோம். கடைசி வாட்டியா நம்ம சூர்யா சார பார்த்துட்டு போயிடணும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருக்காங்க. அதனால தன்னோட கற்பன மனசுல நெனச்சுக்கிட்டு, கத்திய வந்து அதாவது அந்த அருவாள கையில வச்சுக்கிட்டு, ரத்தம் வர்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்துல இருந்துட்டு இருக்காங்க. சூர்யா சார எப்படியாச்சும் வந்து நான் பார்த்துறணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா அதே சமயத்துல இப்போ சுந்தரவள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கோட போக போறா அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு தான், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, விதவிதமா வந்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது நந்தினி கையால சாப்பிடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நந்தினியயே சமைக்க சொல்றாங்க. ஏன்னா, இன்னைக்கு நைட்டு தாண்டிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாவ பார்க்க போறது கிடையாது. அதுக்கப்புறம் நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து தொரத்திடலாம் அப்படின்ற மாரி வந்து நெனச்சாங்க. வேல வச்சே வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாவ வந்து பார்க்க விடாம தடுத்துடலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தாங்க. ஆனா, கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா இருந்துட்டு, இப்போ மொத்த பாட்டிலு அது இதுன்னு சொல்லிட்டு கைக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ, அது எல்லாத்தையுமே தூக்கி விசிற ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, அசோக அல்வா அப்படின்ற மாரி வந்து ஒண்ணு நம்ம நந்தினி மட்டும் தான் செய்வாங்க. அத தவிர வேற யாருமே செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அத சாப்பிட்டு பார்த்து, நந்தினி இங்க தான் இருக்கா. நான் இப்பவே பார்த்தாகணும் அப்படின்ற மாரி சொல்லி, பயங்கரமா சண்டையும் போட ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இத யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாரி இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ பாட்டில்லாம் எல்லார் மேலயும் தூக்கி போட்டு, நந்தினிய உடனடியா இங்க வர சொல்லுங்க அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி வந்துட்டு உடனடியா நந்தினிய இங்கிருந்து வெளியேத்தணும். நம்ம இத்தன நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீணாயிடும் போல இருக்கு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள வேண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நந்தினிய வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து தான் இப்போ வந்து இது பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இழுத்து வெளிய தள்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா நந்து நிந்துட்டு நான் சூர்யா சார பார்க்காம போகவே மாட்டேன் அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சூர்யா சாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கஷ்டத்துலயும் நந்தினிய பார்க்கறதுக்காக ஓடோடி வர ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்க்கும்போது தான் இந்த சுந்தரவல்லி நம்ம நந்தினிய விரட்டுறத பார்த்தோனே இன்னும் பயங்கர கோவப்பட்டு, சூர்யா இருந்துட்டு மத்த எல்லாத்தையுமே பொருள் எல்லாத்தையுமே இந்த வள்ளி மேல எடுத்து போட ஆரம்பிச்சுட்டு, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டிய விடு அப்டின்ற மாரி வந்து சொல்லி நம்ம சூர்யா சாரும், நந்தினியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு சேர போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.